ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஜோ சமையல் இன்னைக்கு வெயிட் லாஸ் ரெசிபி ஒன்று ஃபர்ஸ்ட் இது பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் கீன்வா வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் நான் இன்றைக்கி வச்ச பீர்க்கங்காய் கூட்டு இது வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணிவிட்டேன். அது கூட சேர்த்து சாப்பிட போகிறேன். அது கூட ஒரு க்ரீன் டீ, இது வந்து அக்பர் க்ரீன் டீ, அக்பர் கோல்டு க்ரீன் டீ. பொதுவாகவே நல்ல கசப்பு வேணும் அப்படிங்கிறக்காக நான் கொஞ்சம் தண்ணி கம்மியாக சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கசப்பாக இருக்கும் குடிக்கிறதுக்கு. கொஞ்சம் தண்ணி நிறையா சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வேணும்னா. இதில் நான் வந்து சுகரோ இல்லை ஹனியோ எதுவுமே ஆட் பண்ணல. வெறும் ஹாட் வாட்டரில் ஒரு டேக் தூக்கி போட்டிருக்கேன், அவ்வளோதான். இதுதான் இன்றைக்கி வந்து என்னோடய லன்ச். இது கூட நீங்கள் வந்து சாம்பார் வந்து என்ன குழம்பு வச்சுருக்கோமோ அந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். சாம்பார் இருந்தால் சாம்பார் ஊற்றிக்கலாம். நான் இந்த கூட்டுமே பீர்க்கங்காய் கூட்டு நல்லாயிருக்கும், அதனால் நான் அந்த ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்கிறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த டீ குடிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே இது எப்படி பண்ணலான்னு போகலாம். வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெயிட் லாஸ்க்கு வந்து நான் ரைஸ் எடுக்காமல் இன்றைக்கி வந்து நான் கீன்வா எடுக்கிறேன். கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னா எனக்கு தெரியல. கீன்வா ஏதோ ஒன்று. இதுக்கு வந்து நான் ஆர்கானிக் தட்வா எந்த ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த கீன்வா வந்து இது வந்து இப்படி தான் இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து திணை அந்த மாதிரி அந்த இதில் இருக்கும். இது வந்து நான் வந்து இந்த அளவுக்கு இது 100 கிராம்ஸ் கப், அரை கப்பில் கொஞ்சம் கம்மியாக தான் நான் வந்து இதை எடுத்திருக்கேன். இது எப்படி இருக்கும்னா பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். கசகசாவோட கொஞ்சம் பெருசாக, கசகசா மாதிரி தான் தெரியும், பட் அதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதுதான், இந்த அளவு எனக்கு போதும் ஒரு நேரம் சாப்பிட்றதுக்கு மத்தியானம். இதை வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு நல்லா அப்படி கையை வச்சு நல்லா நசுக்கிட்டு நல்லா கழுவணும். அதில் லேசாக கசப்பு டேஸ்ட் இருக்கோ அது போயிடும். எனக்கு இது வரைக்கும் அந்த கசப்பு டேஸ்ட்லாம் ஒன்றும் தெரியல, நல்லா தான் இருக்குது. இதுக்கு வந்து சைடிஷ்ஷாக என்ன வச்சுக்கலாம்னா, நம்ம என்ன குழம்பு வைக்கிறோமோ அந்த குழம்பு வச்சே நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதுக்குன்னு ஸ்பெஷலாக எதுவும் பண்ண போகிறதில்ல. அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு பொரியல் வச்சுப்போம் இல்லையா, அந்த பொரியலை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். நான் வந்து இன்றைக்கி அப்படி தான் பண்ண போகிறேன். அதை எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து நான் கப்பளவு சொன்னோன்னா அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ஒரு நேரம் எனக்கு மட்டும் சரியாக இருக்கும் அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து இந்த இதுதான், ஆர்கானிக் தத்வா ஆர்கானிக் கீன்வா வந்து இதான் யூஸ் பண்ணுறேன். தண்ணியில் நல்லா 1 ஹவர் ஊறிடுச்சு. நல்லா ஊற வச்சுட்டேன், நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து நல்லா வந்து களைஞ்சிக்கலாம். இப்படி நல்லா கையை வச்சு நல்லா நசுக்கி களைஞ்சிக்கலாம். 2-3 வாட்டி இதை வந்து நல்லா அலசிக்கோங்க. லைட்டாக ஒரு கசப்பு இருக்கும், அது போயிடும். ரைஸ்க்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி வாரத்தில் 2-3 நாள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெயிட் லாஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சீக்கிரம் வெயிட் லாஸ் ஆகும். அப்புறம் வெயிட் லாஸ் இருக்கும்போது நம்ம வந்து ஸ்நாக்ஸு அந்த மாதிரி எதுவும் சாப்பிடக்கூடாது. அப்போ தான் இதெல்லாம் சாப்பிட்டு பிரயோஜனம் இல்லைனா வேஸ்ட் தான். இதெல்லாம் சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம், டீ காஃபிலாம் குடித்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி சாப்பிட்டு அது வெயிட் லாஸ் ஆகாது. மறுபடியும் கழுவிக்கலாம். நான் 1 மந்த் வந்து வெயிட் லாஸ் இருந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ கிலோ ரெடியூஸ் ஆகிடுச்சு, எப்படி வெயிட் லாஸ் இருந்தேன், என்னெல்லாம் சாப்பிட்டேன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நல்லா 2-3 வாட்டி கழுவியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன். தண்ணி வந்து 2 மடங்கு வச்சுக்கணும். நம்ம எவ்வளோ கீன்வா எடுத்தோமோ அந்த அளவுக்கு 2 மடங்கு தண்ணி வச்சுட்டு கொதிச்சதுக்கப்புறம் சிம்மில் போட்டுடணும். சிம்மில் போட்டு கொஞ்சம் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ நீங்கள் வெயிட் லாஸ் இருக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால், டயட்டில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஃபுட்லாம் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து 100% வந்து பால் வந்து அவாய்ட் பண்ணிடணும். அது காஃபியோ டீயோ எந்த ஒரு இதுலேயும் வந்து பால் சேர்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ், ஆயில் ஃபுட்டு, அப்புறம் ஸ்வீட்ஸு இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணால் கண்டிப்பாக வந்து ரெடியூஸ் ஆகும் வெயிட்டு. நம்ம என்ன சாப்பிட்டாலும் நல்லா வெயிட் ரெடியூஸ் ஆகும். வெஜிடபிள்ஸ் நிறையா சேர்த்துட்டு ரைஸ் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க, நல்லா வெயிட் லாஸ் ஆகும். இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு காஃபிலாம் குடிப்பாங்க. அப்புறம் வெயிட் லாஸ் ஆகலை அப்படி சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை. நம்ம டயட்டு கரெக்டாக கண்ட்ரோலாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்லா ரெடியூஸ் ஆகும் வெயிட்டு. நல்லா ஹெல்த்தியாக வந்து வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலே போதும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ சிம்மில் போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் கழித்து வந்து அப்பப்போ பார்த்துக்கோங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிடும். இப்போ அடி பிடிக்காது, நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும் நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம என்ன குழம்பு மத்தியானம் வைக்கிறோமோ அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சாம்பார், அப்புறம் புளிக்குழம்பு. நான் வந்து இப்போ வந்து நான்வெஜ் அவாய்ட் பண்ணியிருக்கேன்.
நான்வெஜ்ஜும் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கம்மியாக சாப்பிடுங்க எது சாப்பிட்டாலும். நான் வந்து இன்றைக்கி வந்து வச்ச பொரியல் வந்து இதோட மிக்ஸ் பண்ணி, அந்த கூட்டை வந்து இதோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறேன். இல்லைனா ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து வெங்காயம் ஃப்ரைட் ரைஸ்க்கு காய் வதக்கும் இல்லையா, அந்த மாதிரி வதக்கிட்டு இதை வந்து உள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் தண்ணி இருக்குது, ஆனால் கொஞ்சம் வெந்துடுச்சு. நல்லா ட்ரை ஆகட்டும், சிம்லே போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் பக்கத்தில் நின்று கிளறிக்கோங்க, இல்லைன்னா அப்படியே இறக்கிடலாம். தண்ணி இல்லை, நல்லா ட்ரை ஆகிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. இதுக்கு மேலே வச்சிங்கன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், என்னோட கீன்வா ரெடி ஆகிட்டு நான் இதை எப்படி சாப்பிட்லான்னு காமிக்கிறேன்.